வணக்கம். சீனா இந்தியாவின் 2 இடங்களை அந்நாட்டின் 2 புதிய கவுண்டிகளாக அறிவித்துள்ளது. சீனா இந்தியாவின் பகுதிகளை கைப்பற்றியுள்ளது. 2020இல் பல சதுர கிலோமீட்டர் பகுதிகளை பிடித்தது. இப்போது மீண்டும் பிடித்துள்ளது. மோடி அரசு என்ன செய்கிறது என்று பேசக்கூடியவர்கள் சிலர் இருக்கிறார்கள் இங்கு. அவர்களெல்லாம் அவர்கள் சார்ந்த அரசியல் கட்சியின் தலைவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை அப்படியே பேசக்கூடியவர்கள் என்பதில் சந்தேகமில்லை. ஒரு கட்சியை சார்ந்திருப்பதால் பகலை இரவென்றும் இரவை பகலென்றும் சொல்ல வேண்டிய அவசியமில்லை. அவ்வாறு சொல்லும் அரசியல் கட்சிகளையும் அதன் தலைவர்களையும் ஆதரிக்க வேண்டிய அவசியமில்லை அதன் தொண்டர்களுக்கு. அரசியல்வாதிகள் பேசட்டும். அவர்கள் அரசியல் ஆதாயத்திற்காக வெட்கம் மானத்தை எல்லாம் விட்டுவிட்டு அவ்வாறு பேசுவார்கள். எனவே அரசியல் விமர்சனங்கள் ஒரு புறம் இருக்கட்டும். நீங்கள் இந்திய இராணுவத்தை மதிக்க வேண்டாமா? நம்மை காப்பதற்காக, நமது நாட்டை காப்பதற்காக இரவும் பகலும் கடும் குளிரிலும் மழையிலும் கண்ணயராமல் காவல் காக்கும் அந்த எல்லை சாமிகள் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாமா? உங்கள் கடமையை ஒழுங்காக செய்ய விடாமல் உங்களுடைய வரிப்பணத்தில் கொள்ளையடித்து அதில் சில நூறுகளை கொடுத்து உங்களிடம் வாக்குகளை பெறும் அரசியல்வாதிகள் சொல்கிறார்கள் என்பதற்காக உண்மை நிலவரத்தை உணர மாட்டீர்களா? சாத்தியங்களை பற்றி சிந்திக்க மாட்டீர்களா? சீனர்கள் இந்திய நிலப்பரப்பை கைப்பற்ற வந்தால் எடுத்துக்கொள் தம்பி என்று வேடிக்கை பார்க்குமா என்ன இந்திய இராணுவம்? அதிலும் இன்றைய நிலையில் இந்திய இராணுவத்திற்கு அரசிடமிருந்து கிடைத்துள்ள அதிகாரம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றாகும். எல்லையில் பாகிஸ்தான் இராணுவம் பீரங்கி தாக்குதல் நடத்தியது, துப்பாக்கிச்சூடு நடத்தியது என்றெல்லாம் நாள்தோறும் செய்திகளில் கேட்க முடிந்தது ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை. ஆனால் இன்று அவர்கள் வாளை சுருட்டிக் கொண்டு இருக்கிறார்களே, அது ஏன்? இந்திய இராணுவத்திற்கு முன்பு இருந்ததை விட கூடுதல் சுதந்திரம் உள்ளது. இந்திய இராணுவத்தின் மீது முன்பு இருந்ததை விட கூடுதல் அக்கறை உள்ள அரசாங்கம் இப்போது அமைந்துள்ளது. அதனால் தம்மை நோக்கி வரும் தோட்டாக்களுக்கு தக்க விதத்தில் பதிலடி கொடுக்கும் அதிகாரம் என்று இந்திய இராணுவத்திற்கு உள்ளது. எனவே இன்று அத்தகைய ஒரு முயற்சியில் சீன இராணுவமோ பாகிஸ்தான் இராணுவமோ அல்லது எந்த கொம்பனாக இருந்தாலும் அப்போது இந்திய இராணுவத்தின் பதிலடி நெருப்பு பிழம்பாக இருக்கும். எனவே இன்று நமது நாட்டின் வலிமை என்ன, நமது இராணுவத்தின் வலிமை என்ன, சமீபத்திய நடவடிக்கைகள் என்ன என்று சிறிதும் சிந்திக்காமல் எவனோ ஒருவன் ஒரு விஷயத்தை அவனது சுய லாபத்திற்காக சொன்னால் அதை அப்படியே பேசுவது மடத்தனம் அல்லவா? உங்களுக்கு யார் சொன்னது சீனா இந்தியாவின் நிலப்பரப்பை இப்போது கைப்பற்றி உள்ளது என்று? எங்கு 2 மாவட்டங்களை அறிவித்துள்ளது சீனா என்று தெரியுமா? எதனால் இந்தியா அந்த விஷயத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது போன்ற விஷயங்களை இந்த காணொளியின் மூலம் அறிய முயற்சிக்கலாம். அரசியல் கட்சி சார்பு மனநிலையை மாற்றி வைத்துவிட்டு நடுநிலையான ஒரு இந்திய குடிமகனாக அனைவரும் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இங்கு நாம் குறிப்பிடும் கவுண்டி என்றால் என்ன என்பது பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த கவுண்டி என்ற பதம் சீனாவில் மட்டுமல்ல அமெரிக்காவிலும் பயன்பாட்டில் உள்ளது. நாம் மாவட்டம், ஜில்லா என்றெல்லாம் சொல்வது போன்று அவர்கள் மாவட்ட நிர்வாகத்தை குறிப்பிடும் ஒரு வார்த்தைதான் கவுண்டி என்பதாகும். இப்போது இந்தியாவின் லடாக்கில் உள்ள 2 பகுதிகளை 2 புதிய கவுண்டிகளாக சீனா அறிவித்துள்ளது என்று கேட்கும்போது 2 விதமான சந்தேகங்கள் எழும். ஒன்று, இந்தியாவின் வசமுள்ள லடாக்கின் பகுதிகளை சீனா அதன் கவுண்டிகளாக அறிவித்துள்ளதோ என்ற சந்தேகம் எழும். செய்தி ஊடகங்கள் பார்த்தவுடன் மற்றவர்களை கவர வேண்டும் என்பதற்காக வார்த்தைகளை பயன்படுத்தும் விதம் அத்தகைய குழப்பங்களை ஏற்படுத்துவது இயல்புதான். நமது பல ஊடகங்கள் லடாக்கின் 2 இடங்களை புதிய மாவட்டங்களாக அறிவித்துள்ளது சீனா என்று குறிப்பிட்டுள்ளன. ஆனால் உண்மை நிலவரம் அப்படி அல்ல என்றுதான் புரிந்து கொள்ள முடிகிறது. அதாவது 1962 போரின் போது சீனா கைப்பற்றிய அக்ஷய் சின் எனப்படும் ஏறத்தாழ 32,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுள்ள பகுதி சீனாவின் ஷின்ஜியாங் மாகாணத்தின் பாகமாக உள்ளது. உய்குர் முஸ்லிம்கள் வசிக்கக்கூடிய ஷின்ஜியாங் மாகாணத்தின் ஒரு பகுதியாகும் அக்ஷய் சின். 62 போரின் போது சீனா அக்ஷய் சின் பகுதியை கைப்பற்றியிருந்தாலும் அதை சீனாவின் நிலப்பரப்பாக இந்தியா ஒப்புக்கொள்ளவில்லை. அது இந்தியாவின் நிலப்பரப்பு என்பதே இன்று வரை இந்தியாவின் நிலைப்பாடாக உள்ளது. சமீபத்தில் இந்தியா ஜம்மு காஷ்மீரை ஜம்மு காஷ்மீர், லடாக் என்று 2 மத்திய ஆட்சி பகுதிகளாக மாற்றிய போது அக்ஷய் சின்னை லடாக்கின் பாகமாக அறிவித்தது பாரதம். அவ்வாறு சர்வதேச தளங்களிலும் மற்ற அனைத்து இடங்களிலும் ஆவணங்களிலும் அக்ஷய் சின் லடாக்கின் பாகம் என்றுதான் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் 62 போருக்கு பிறகு அக்ஷய் சின்னை சீனா தமது கட்டுப்பாட்டில் வைத்துள்ளது. 62இல் சீனா கைப்பற்றிய அக்ஷய் சின்னை சீனாவின் பகுதியாக வைத்துதான் எல்லை குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன் பிறகு அசல் எல்லைக்கோடு எனப்படும் ஒரு சரியாக வரையறுக்கப்படாத எல்லைதான் இன்று இந்தியா சீனா இடையே உள்ளதென்று சொல்லலாம். அதனால் அந்த எல்லையை இந்தியா ஒப்புக்கொள்ள முடியாது. காரணம், 62 போருக்கு முன்பிருந்த எல்லைதான் இந்தியா சீனா எல்லை என்ற நிலைப்பாட்டை கொண்டுள்ளது இந்தியா. அவ்வாறு 62 போரின் போது சீனா கைப்பற்றி அது முதல் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்து வரும் பகுதியில் 2 புதிய மாவட்டங்களை நிர்வாக வசதிக்காக உருவாக்கியுள்ளது சீனா. எனவே
சீனா புதிய கவுண்டிகளை உருவாக்கிய பகுதி இப்போது சீனா கைப்பற்றியதல்ல, 62 முதல் சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்து வரும் பகுதியாகும் என்பதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அது இந்தியாவிடம் இருந்து சீனா கைப்பற்றிய பகுதி என்பதால், அதை இந்தியாவின் பகுதியாகவே இந்தியா கருதுவதால், இந்தியாவிற்கு சொந்தமான நிலப்பரப்பான லடாக்கின் ஒரு பகுதியான அக்ஷய் சீனில் சீனா 2 புதிய கவுண்டிகளை உருவாக்கியுள்ளது. அதை அங்கீகரிக்க முடியாது என்று இந்திய தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அதை செய்தியாக்கியவர்கள் உண்மையான விவரங்களை குறைவாக குறிப்பிட்டு லடாக்கில் 2 புதிய கவுண்டிகளை அறிவித்துள்ளது சீனா என்று கூறியுள்ளார்கள். அதை பார்க்கும்போது ஏதோ இன்று சீனா இந்திய நிலப்பரப்பை கைப்பற்றியதாக புரிந்து கொள்கிறார்கள் சாதாரண மக்கள். அரசியல்வாதிகள் அவர்களை அவ்வாறு புரிந்து கொள்ள வைக்கிறார்கள். ஆனால் உண்மை அதுவல்ல என்பதை நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நமது இராணுவத்திற்கு தேவையான அனைத்து அதிகாரங்களும் வழங்கப்பட்டுள்ளன. எனவே இந்தியாவை சீண்டினால் அடித்து நொறுக்கி விரட்டும் இந்திய இராணுவம். 2020 கால்வான் மோதலின் போது நடந்த விஷயங்களை கூட இங்கு பல அரசியல்வாதிகள் தவறாக சித்தரிக்கிறார்கள். அவர்கள் அரசியல் லாபத்திற்காக இந்திய இராணுவத்தின் வீர தீரத்தையும் அர்ப்பணிப்பையும் குறைத்து மதிப்பிட்டு கூறுகிறார்கள் மக்களின் முன். அவர்கள் மோடியை விமர்சிக்கிறோம் என்ற பெயரில் இந்திய இராணுவத்தின் சேவையை, தியாகத்தை அவமானப்படுத்துகிறார்கள். உண்மையில் 2020 மோதலில் 1க்கு 10 பதிலடி கொடுத்துள்ளது இந்திய இராணுவம் என்பதுதான் உண்மையாகும். அதனால் அந்த மோதலில் அதிக இழப்பு சீனாவிற்குத்தான் ஏற்பட்டிருந்தது. சீனா அதை எவ்வளவோ மறைத்தாலும் அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் உளவு அமைப்புகளும் ஊடகங்களும் உலகின் முன் வெளிச்சமிட்டு காட்டிவிட்டன அந்த உண்மையை. இந்தியாவில் இருந்து கொண்டு அதையும் தவறாக பேசும் அரைகுறை அரசியல்வாதிகள் மட்டும் அதை கவனிக்கவில்லை போலும். எனவே இந்திய இராணுவத்தின் வலிமை என்ன என்று 2020 சீனாவிற்கு தெரிய வைத்துள்ளோம். உலகமே இந்தியாவின் வலிமையையும் இந்திய இராணுவத்தின் வலிமையையும் புரிந்து கொண்டது அந்த மோதலுக்கு பிறகு. அந்த நேரத்தில் கூகுளில் அதிகம் தேடப்பட்ட விஷயம் இந்திய இராணுவமாகத்தான் இருந்தது. 1962 போரில் தோல்வியடைய காரணம் அன்றைய அரசாங்கத்தின் திறமை குறைவும் தான் என்று சொல்ல வேண்டும். ஆனால் 1967 இந்தியாவோடு மோதிய போது என்ன நடந்ததென்று கேட்டால் சீனர்கள் தலையை குனிவார்கள். காரணம் 67 அந்த அளவு அவர்களை அடித்து ஓடவிட்டது இந்திய இராணுவம். ஆனால் இங்குள்ள தேசப்பற்றின் விலை என்ன என்று கேட்கும் சில அரசியல்வாதிகள் வேண்டுமென்றே 67 மோதலை பற்றி பேசவே மாட்டார்கள். 2020 நடந்த மோதலின் பின்னில் உள்ள உண்மையை பேச மாட்டார்கள். எனவே சீனா இந்தியாவின் ஒரு பிடி மண்ணை கூட இப்போது பிடிக்கவும் இல்லை. அத்தகைய வீர வசனங்களை முன்பு போல் பேசவும் இல்லை. 62 சீனா கைப்பற்றிய அக்ஷய் சீன் பகுதியில் தான் 2 மாவட்டங்களை உருவாக்கியுள்ளது. இந்தியாவிற்கு சொந்தமான அந்த நிலப்பரப்பில் ஏன் புதிய மாவட்டங்களை உருவாக்கினீர்கள் என்றுதான் இந்தியா கேள்வி எழுப்பி உள்ளதே தவிர இப்போது சீனா இந்திய நிலப்பரப்பை பிடிக்கவில்லை. 62 சீனா வசம் சென்ற அந்த நிலப்பரப்பை இப்போதைய நிலையில் நாம் திருப்பி பிடிப்பது சிரமமான விஷயமாகும். இந்தியா பொருளாதார ரீதியாக அசுர வளர்ச்சி அடையும் வரை நாம் காத்திருக்க வேண்டும். அதுபோலவேதான் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரும் கில்ஜிட் பால்டிஸ்தான் வழியாகத்தான் சீனாவின் பொருளாதார வழித்தடம் கடந்து செல்கிறது. ஆனால் உடனடியாக ஒரு நடவடிக்கை எடுத்து அதை கைப்பற்றும் சூழல் இப்போதைக்கு இல்லை. வேறு விதமான நடவடிக்கைகள் தக்க விதத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பது தெரிந்த ஒரு விஷயம்தான். சுதந்திரத்தின் போது ஏற்பட்ட சில சம்பவங்களின் காரணமாக பாகிஸ்தான் வசமானதாகும் ஆக்கிரமிப்பு காஷ்மீர். எனவே இப்போது இந்தியாவின் 1 இன்ச் நிலம் கூட யாராலும் கைப்பற்றப்படவில்லை. இப்போது அதற்கான சாத்தியமும் இல்லை. காரணம் இந்திய இராணுவம் அந்த அளவு வலிமையாக உள்ளது. இன்று இந்திய அரசும் நாட்டின் பாதுகாப்பு விஷயத்தில் மிக கடுமையான நிலைப்பாடுகளை எடுக்கும் அரசாக இருப்பதால் இன்று இந்தியாவிடம் சாகசம் காட்ட யாரும் துணிய மாட்டார்கள். எனவே பொய் பிரச்சாரங்களை இந்திய அரசியல்வாதிகள் பரப்பாமல் இருக்க வேண்டும். அப்படியே அவர்கள் கேவலமான அரசியல் செய்தாலும் அதை நம்பாமல் பொதுவாக சிந்தித்து உண்மையை புரிந்து கொள்ள வேண்டியது மக்களின் கடமையாகும். இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம். ஜெய்ஹிந்த்.